பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். கற்பனை. இன்றைக்கு அநேகருக்கு நிறைய கற்பனைகள் வருகிறது. 2 பிள்ளைகள் இப்படி பேசிக்கொண்டார்களாம். இது முன்னோர்களும் சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் உட்கார்ந்து பேசிக்கொண்டார்கள். ஒரு இரவு நேரத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து, இந்த நட்சத்திரம் என்னுடைய தாத்தா, இந்த நட்சத்திரம் என்னுடைய பாட்டி, இந்த நட்சத்திரம் என்னுடைய உறவினர் என்று பார்த்து பார்த்து பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்து அந்த முதியோர் சொன்னாங்களாம், மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மரித்த உடனே நட்சத்திரங்களாய் மாறி வானத்துக்கு போய்விடுவார்கள். அங்கிருந்து அனுதினமும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அந்த முதியவர் சொன்னாராம். அப்போ அந்த பிள்ளைகள் ஆமா எனக்கும் சொன்னாங்க எங்க பாட்டி, அதனாலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் பேசிக்கொள்ளும் பொழுது அது பார்க்கும்போது இது உண்மையோ பொய்யோ இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை. நானும் அது போல சில நேரங்கள்ல வேத வசனத்தை வைத்து கற்பனை காண்பது உண்டு. இப்போ இந்த சூரியன் ஏன் கிழக்கே உதிக்கிறது? அது உதித்து திரும்பவும் அடுத்த நாள் என்ன பண்ணுது? அதே இடத்துல இருந்து மறுபடியும் உதிக்கிறது. அப்போ நான் நினைச்சேன், நான் என்ன கற்பனை செய்து கொண்டேன் என்றால், இப்போ அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து தான் அந்த கற்பனை எனக்கு வந்தது. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ பகல் முழுவதும் இந்த சூரியன் என்ன பண்ணுது? தன்னை எதற்காக படைத்தாரோ அந்த வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுதான்? போய் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டு காவல் காக்குது. இது என்னுடைய கற்பனை. வேத வசனத்தை வைத்து நான் அந்த மாதிரி ஒரு கற்பனை செய்து கொண்டேன். ஏன்னா அந்த இடத்துல என்னென்ன காவலுக்கு வைத்தாரு? கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும். அப்போ இந்த சூரியனை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், எப்பா அங்க வாப்பா, என்ன பண்ண, இந்த தோட்டத்துக்கு காவல் நில்லு. நீ பயங்கர சுடர்களை விட்டு வீசி கொண்டு இருக்கிற உன்னுடைய வெப்பத்தினால பக்கம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒருவேளை திரும்பவும் ஆதாம் ஏவாளை தூண்டி நீங்க போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாலும் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பார் ஆண்டவர்? அந்த கேருபீன்களை ஒன்றை பார்க்குற மாதிரி கேருபீன்களை வைத்து நடுவுல சுடர் ஒளிய பட்டயமா வைத்தார். அப்போ அவங்க யாரு வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அது இப்படி சுத்தி சுத்தி அதை காவல் காத்துக்கு வரும் பொழுது அதனுடைய வெளிச்சத்துல அதுல உஷ்ணத்துல அங்க கிட்ட வரும் பொழுது யாராலும் கிட்ட வர முடியாம என்ன பண்ண முடியும்? பஸ்மமாகி போய் விடுவார்கள். அதனால கூட இருக்கலாம், ஏன் ஆதாம் ஏவாள் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கூட ஐயோ நம்ம அந்த தவறு செஞ்சிட்டோமே என்று சொல்லி அந்த தோட்டத்தை அடிக்கடி வந்து இங்கதானே நம்ம இருந்தோம், இங்கதானே தேவனோட சமாதானமா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லி நினைத்து அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல அதை நின்று வெளியே நின்று கூட பார்க்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் தான் நன்மையும் தெரிந்து கொண்டா தீமையும் தெரிந்து கொண்டானே. இந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசித்துட்டோம்னா நம்ம மறுபடியும் போலாங்கிற ஒரு மடத்தனமான எண்ணங்கள் கூட அவனுக்குள்ள வரலாமே என்று நினைத்து அந்த மாதிரி காவல் வைத்திருப்பாரோ ஆண்டவர். ஒருவேளை இரவு நேரத்துல அது போய் காவல் காக்கிறது, பகல் நேரத்துல கேருபீன்களை நான் என் வேலையை முடித்து வர வரைக்கும் நீங்க பார்த்து கொள்ளுங்கள் என்று வைத்து விட்டு போகிறதோ என்றெல்லாம் நிறைய கற்பனைகளை நான் காண்பது உண்டு. இதற்கு மாத்திரமல்ல, நிறைய வசனங்களை வைத்து இப்படி இருக்கலாமோ என்று நினைப்பது உண்டு. சில நேரங்களில் இரவு நேரங்களில் தூக்கம் வரவில்லை என்றால் ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து நினைப்பது உண்டு. உலக மனிதர்கள் மரித்து போனால் நட்சத்திரங்களாய் மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம வேத வசனத்தை வைத்து அது ஒரு கற்பனையாகவே நினைத்தாலும் கூட அது நம்முடைய நினைவுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. இப்படி இருக்கலாம் இல்ல நமக்கு நாமே ஏதோ ஒரு உண்மையா நடப்பது போல நம்ம போய் அதை நடத்தி வைப்பது போல ஒரு உணர்வுகள் வருகிறது பாத்தீங்களா? அப்போ நான் நினைச்சேன், ஆனா உண்மைப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒன்றும் சுத்தி வரல இல்லையா? பூமி சுத்துது, நட்சத்திரங்கள் அங்கேதான் இருக்குது, சூரியன் அங்கேதான் இருக்குது, சந்திரன் அங்கேதான் இருக்குது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமி சுத்துவதனால அதுவும் என்ன பண்ணுது? அதோடு கூட சுத்துவது போல மாயையான காட்சி நமக்கு தோற்றம் அளிக்கிறது. அது இருக்கிற இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகினால எல்லா கற்பனைகளுமே அந்த உலகத்துல மாயையும் வெறுமையா இருக்கிறது. இப்படி பிரசங்கி சொன்னது போல. ஆகையினால தேவ பிள்ளைகளை உலகத்தில் வழக்கம் சொல்லுகிற காரியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு உங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத கற்பனைகளை கண்டு வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடாது. உலக மக்கள் ஒரு காமெடிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நினப்பு தான்
பொழப்ப கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத கற்பனைகளை நம்ம வைத்து அப்படியே பறந்து அப்படியே உலகத்துல கற்பனை உலகத்திலே வாழக்கூடாது என்பதற்காக தான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இந்த சுடரொளி பட்டியமும் கேருபீன்களும் சேர்ந்து இந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்தது போல நீ நீதியின் சூரியனா இருந்து எங்களை நீங்க பாதுகாத்து கொண்டு வருகிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நீர் எங்களுடைய வாழ்க்கையில வந்ததுனால அப்பா நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.